கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மசாய் மாரா, கோரோங்கோரோ பள்ளம் மற்றும் நைரோபி தேசிய பூங்கா போன்ற சில அழகான இடங்களுக்கு நாங்கள் உங்களை முன்பே அழைத்துச் சென்றுள்ளோம். எங்கள் சேனலில் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் உங்களை ஒரு அழகான தீவுக்கு அழைத்துச் செல்கிறோம். கிழக்கு ஆப்பிரிக்காவின் கடற்கரையிலிருந்து ஒரு தீவான ஜான்சிபாருக்கு வருக. அதன் அற்புதமான கடற்கரைகள், கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான அரசியல் அந்தஸ்துக்கு பெயர் பெற்ற ஜான்சிபார் இந்திய பெருங்கடலில் ஒரு ரத்தினமாகும். இந்த வீடியோவில் இந்த அழகான இடம், அதன் இருப்பிடம், அங்கு செல்வது எப்படி, கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்கள் மற்றும் சான்சிபாரை ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்றும் அம்சங்களை பார்ப்போம். தொடங்குவதற்கு முன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் இது போன்ற வீடியோக்களை உங்களிடம் கொண்டு வர இது உதவும். ஜான்சிபார் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையிலிருந்து ஒரு தீவு மற்றும் தான்சானியா ஐக்கிய குடியரசின் ஒரு பகுதியாகும். தீவுகளில் உங்குஜா மற்றும் பெம்பா தீவு ஆகியவை அடங்கும். ஜான்சிபார் தான்சானியாவின் டார் எஸ் சலாம் நகரிலிருந்து 91 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. ஜான்சிபார் அதன் சொந்த அரசாங்கத்தையும் அரசியல் அமைப்பையும் கொண்டுள்ளது. இது தான்சானியா ஐக்கிய குடியரசிற்குள் ஒரு தனித்துவமான சுயாட்சியை வழங்குகிறது. சில விஷயங்களில் அது சுயாட்சியை அனுபவித்தாலும் தொழிற்சங்க ஒப்பந்தத்தின் மூலம் ஜான்சிபார் தான்சானியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகவே உள்ளது. அதன் சொந்த ஜனாதிபதி மற்றும் சட்டமன்றத்துடன் சான்சிபாரின் அரை தன்னாட்சி அரசாங்கம் கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு உள் விவகாரங்களை நிர்வகிக்கிறது. இந்த சுயாட்சி தான்சானியாவிற்குள் ஒரு தனித்துவமான நிறுவனமாக அதை வேறுபடுத்துகிறது. ஜான்சிபார் அதன் அழகிய கடற்கரைகள், வரலாறு மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்காக பெயர் பெற்றது. வெள்ளை மணல் மற்றும் தெளிவான நீர்நிலைகளை கொண்ட இந்த கடற்கரைகள் சூரிய குளியலுக்கும் நீச்சலுக்கும் ஏற்றவை. பூமத்திய ரேகைக்கு சற்று கீழே அமைந்துள்ள ஜான்சிபார் வெப்பமண்டல காலநிலையை அனுபவிக்கிறது. ஆண்டு முழுவதும் வெயில் நிறைந்த வானிலையுடன் கடற்கரை பிரியர்களுக்கு இது சரியான இடமாக அமைகிறது. சரி, சான்சிபாருக்கு எப்படி போறது? இந்த தீவை விமானம் மூலம் எளிதில் அணுகலாம். முக்கிய நுழைவு புள்ளி உங்குஜா தீவில் உள்ள ஆபேத் அமானி கருமே சர்வதேச விமான நிலையம் ஆகும். ஐரோப்பா, அரபு நாடுகள் மற்றும் கென்யா மற்றும் தான்சானியா உள்ளிட்ட பிற ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து சர்வதேச விமானங்கள் இங்கு தரையிறங்குகின்றன. டார் எஸ் சலாம் நகரத்திலிருந்து விமான நேரம் 30 நிமிடங்களுக்கும் குறைவு. சான்சிபாருக்கு பயணிப்பதற்கான மற்றொரு பிரபலமான வழி டார் எஸ் சலாம் நகரத்திலிருந்து ஃபெரி சவாரி செய்வது. இந்த ஃபெரி சவாரி கடற்கரை மற்றும் கடலின் அற்புதமான காட்சிகளையும் மறக்க முடியாத பயண அனுபவத்தையும் வழங்குகிறது. நீங்கள் தார் எஸ் சலாம் நகரத்திலிருந்து படகில் சென்றால் சுமார் 2 மணி நேரத்தில் சான்சிபாரை அடைய முடியும். பயணம் செய்வதற்கு முன் சான்சிபாருக்குள் நுழைய உங்களுக்கு விசா தேவையா என்று சரிபார்க்கவும்.
சான்சிபாருக்கு வரும் பெரும்பாலான பார்வையாளர்களுக்கு விசா தேவைப்படும். இது உங்கள் தேசியத்தை பொறுத்து பெரும்பாலும் ஆன்லைனில் அல்லது வந்தவுடன் பெறப்படலாம். சான்சிபாருக்கு வந்த பிறகு நீங்கள் முதலில் செல்ல வேண்டியது சான்சிபாரின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றின் மையமான ஸ்டோன் டவுன் ஆகும். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான ஸ்டோன் டவுன் குறுகிய வளைந்த தெருக்கள், வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் வண்ணமயமான சந்தைகளைக் கொண்ட ஒரு பிரமை. இந்த நகரத்தின் கட்டிடக்கலை அரபு, இந்திய, ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க தாக்கங்களின் கலவையை பிரதிபலிக்கிறது. இது ஒரு வர்த்தக மையமாக சான்சிபாரின் வளமான வரலாற்றுக்கு சான்றாகும். நீங்கள் சான்சிபாரின் முன்னாள் சுல்தானின் அரண்மனையான ஹவுஸ் ஆஃப் வண்டர்ஸ் பார்வையிட விரும்புவீர்கள். ஃபெரோதானி தோட்டங்களை தவறவிடாதீர்கள். அங்கு நீங்கள் சுவையான உள்ளூர் தெரு உணவை அனுபவிக்கலாம் மற்றும் கடலில் ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை காணலாம். 17ஆம் நூற்றாண்டில் அரேபியர்களால் கட்டப்பட்ட அரபு கோட்டை என்றும் அழைக்கப்படும் பழைய கோட்டை வரலாற்று ஆர்வலர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும். பழைய கோட்டை என்பது ஸ்டோன் டவுனில் அமைந்துள்ள ஒரு கோட்டையாகும். இது மிக பழமையான கட்டிடமாகும். இது பிரதான கடற்கரையில் ஹவுஸ் ஆஃப் வண்டர்ஸ்க்கு அருகில் மற்றும் ஃபெரோதானி தோட்டங்களை நோக்கி அமைந்துள்ளது. சான்சிபாரில் IIT மெட்ராஸின் வளாகமும் உள்ளது. ஜான்சிபார் மசாலா தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் தீவின் பிரபலமான மசாலா பண்ணைகளில் ஒன்றை பார்வையிடாமல் இங்கு எந்த பயணமும் முழுமையடையாது. கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் வெண்ணிலா போன்ற மசாலா பொருட்கள் வளர்க்கப்படும் பசுமையான தோட்டங்களை நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள். நீங்கள் மசாலா வர்த்தகத்தின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் சான்சிபாரின் உணவு வகைகளை வடிவமைத்த தனித்துவமான சுவைகளையும் அனுபவிப்பீர்கள். சான்சிபாரின் மசாலா பண்ணைகள் உணவு தயாரிப்புகள் முதல் வாசனை திரவியங்கள் வரை அனைத்திலும் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பார்வையாளர்களுக்கு வழங்குகின்றன. ஓய்வெடுக்க விரும்புவோருக்கு நுங்வி, கென்ட்வா மற்றும் பாஜே போன்ற உலகின் மிக அழகான கடற்கரைகளில் ஓய்வெடுங்கள். வெள்ளை மணல் மற்றும் படிக தெளிவான நீர் கொண்ட இந்த கடற்கரைகள் சூரிய குளியல் மற்றும் நீச்சலுக்கு ஏற்றவை. நுங்வி ஸ்னோர்கலிங், ஸ்கூபா டைவிங் மற்றும் கடற்கரையில் ஓய்வெடுப்பதற்கு ஏற்ற இடமாகும். நீங்கள் தண்ணீரில் ஓய்வெடுத்தாலும் சரி, பவளப்பாறைகளை பார்த்தாலும் சரி, அல்லது கடற்கரையோர உணவகங்களில் ஒன்றில் புதிய கடல் உணவை அனுபவித்தாலும் சரி,
நுங்கி சிறந்த அனுபவத்தை வழங்குகிறது. ஜான்சிபார் வெறும் கடற்கரைகளை பற்றியது மட்டுமல்ல, அது சில அற்புதமான இயற்கை இருப்புகளையும் கொண்டுள்ளது. தீவின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஜோசானி காடு சான்சிபாரில் உள்ள பூர்வீக காடு ஆகும். இது அரிய வகை சான்சிபார் ரெட் கொலோபஸ் குரங்கின் தாயகமாகும். இதை நீங்கள் காட்டில் வழிகாட்டப்பட்ட சுற்றுப்பயணத்தின் போது காணலாம். இந்த பாதுகாப்பு பகுதி இயற்கை ஆர்வலர்களுக்கு ஏற்றது. அமைதியான சூழலையும் உள்ளூர் வனவிலங்குகளை அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் பார்க்கும் வாய்ப்பையும் வழங்குகிறது. நீங்கள் அமைதியான மற்றும் தனிமையான இடத்தை விரும்பினால் பெம்பா தீவுக்கு செல்லுங்கள். உங்குஜாவின் வடக்கே அமைந்துள்ள பெம்பா அமைதியானது, மேலும் தனிமை மற்றும் இயற்கை அழகை விரும்புவோருக்கு சிறந்த இடமாக அமைகிறது. இது டைவிங் மற்றும் ஸ்னோர்கெலிங்கிற்கான ஒரு அருமையான இடமாகும். இப்பகுதியில் மிகவும் வளமான கடல் பல்லுயிர் பெருக்கம் உள்ளது. பவளப்பாறைகள், விளையாட்டுத்தனமான டால்பின்கள் மற்றும் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களை கண்டறிய மெனம்பா அட்டோலை சுற்றியுள்ள தெளிவான நீரில் மூழ்குங்கள். ஸ்னோர்கெலிங் மற்றும் டைவிங் ஆர்வலர்களுக்கு ஜான்சிபார் ஒரு சொர்க்கமாகும். தங்குமிடங்களை பொறுத்தவரை சான்சிபார் ஆடம்பரமான கடற்கரை ரிசார்ட்டுகள், ஸ்டோன் டவுனில் உள்ள அழகான பூட்டிக் ஹோட்டல்கள் மற்றும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விருந்தினர் மாளிகைகள் உள்ளிட்ட பல்வேறு தங்குமிடங்களை வழங்குகிறது. இந்திய பெருங்கடலின் அற்புதமான காட்சிகளை உங்களுக்கு வழங்கும் மிகச் சிறந்த கடற்கரை ரிசார்ட்டுகள் உள்ளன. ஜான்சிபார் தனித்துவமான கலாச்சாரங்களின் கலவையை அனுபவிக்கவும், வளமான வரலாற்றில் ஈடுபடவும், இந்திய பெருங்கடலின் அழகில் மூழ்கவும் ஒரு இடமாகும். நீங்க ஸ்டோன் டவுனை பார்த்தாலும் சரி, கடற்கரையில் ஓய்வெடுத்தாலும் சரி, அல்லது ஸ்னோர்கெல்லிங் செய்தாலும் சரி, ஜான்சிபார் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும். அதன் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகள் முதல் அதன் வளமான கலாச்சாரம் வரை, ஜான்சிபார் உண்மையிலேயே காண காத்திருக்கும் ஒரு தீவு. ஜான்சிபார் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பயண வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும், குழு சேரவும் மறக்காதீர்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.